தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முழுக்க அவர் தான் எல்லாமே அப்படின்ற பயணம் துவங்கிய காலகட்டத்தில் உருவான ஒரு பாடல் தான் இந்த பித்தாயின் பிஞ்சகனை. இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த பாடல் எழுதிய நாட்களில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடி எடுத்து கொடுத்தவர். அப்போ நீங்க எம்பெருமான் சிவனை நண்பரா பாக்குறீங்களா? மனித வாழ்க்கையில எல்லாரும் சந்திக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்ட அதிகம் பகிர முடியும்னா ஒரு நண்பர்கிட்ட தான் பகிர முடியும். அப்படி ஒரு தோழமையோட இறைவன்ட்ட தாயின் பிஞ்சகனே பிறவி பிணி அறுத்திடவாரா அத்தாயின் ஆருயிரே அம்பலத்தில் ஆடிடவாரா. இந்த பாடல் மட்டும் கேட்கும் போதெல்லாம், அந்த இறுதி வரிகளை கேட்கும் போதெல்லாம் கதறி அழுவணும் போல இருக்குது. அது ஏன் ஐயா? போதும்ப்பா இந்த வாழ்க்கை, உன் திருவடி ஒண்ணுதான் எனக்கு நிஜம். இந்த இடத்தை யாரால தவிர்க்க முடியும் அல்லது யாரால கடந்து போக முடியும்? அப்ப அங்க கண்டிப்பா கண்ணீர் வந்தே தீரணும். நாங்க கேட்கிற விண்ணப்பம் என்னன்னா, ஆடும் உன் திருவடி என் சென்னியில நீ சூடும் நாள் என்னாலோ. இதுதான் கேட்கிறது. ஏன் அந்த பிரார்த்தனை நமக்குள்ள விளந்ததுன்னா, நமக்கு எல்லாமே திருவாசகம் தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட திருவாசகம், அதற்கு பின்னால் வந்த பக்தி இயக்கத்தில் வந்த நம்முடைய பட்டினத்தானுடைய பாடல். இப்போ இந்த நூற்றாண்டில் நாம் எழுதி பாடிய ஒரு பித்தாயின் பின்னணி. காசு வராது, நாம் எல்லாவற்றையும் விட்டு பற்றற்று வந்துருமோ, அதனால சிவனிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. சிவபெருமானுடைய நண்பரே குபேரன் தானே. இப்போ அவரை விட செல்வம் வேற யார்கிட்ட இருக்க முடியும்? தேவையானதை இறைவன் அவசியம் தருவார். வாழ்க்கையை சைவ பணிக்காக கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதிவிலக்காக துறவு உண்டு. ஆனால் விதிவிலக்காகத்தான் இங்கே துறவே தவிர அடிப்படையில் நம்முடைய சைவ நெறி இல்லறத்தை தான் போதிக்கிறது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. பித்தா என் பிஞ்சகனே அந்த பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட தான் நிறைய கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. உண்மையாகவே ஃபஸ்ட்டு நான் நிறைய உங்களுடைய அந்த சத்சங்கம் மாதிரி, அதே போல் நிறைய சிவபுராணம் திருவாசகத்துக்கான விளக்கங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்து கேட்டிருக்கேன். ஆனால் அந்த பித்தா என் பிஞ்சகனே சிவலோக பாமாலை, அந்த சிவலோக பாமாலை உங்களுடைய கையில் கிடைச்சதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா ஐயா? சிவபெருமானை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு எப்போ வாழ்க்கை திரும்பிச்சோ அதுவரையிலும் பொதுவான ஒரு ஆன்மீக தளம். எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம், அதில் சிவபெருமானும் இருப்பார். அதிலிருந்து ஒரு கட்டத்தில் அவரே ஆட்கொண்டு முழுக்க அவர் தான் எல்லாமே அப்படின்ற பயணம் துவங்கிய காலகட்டத்தில் உருவான ஒரு பாடல் தான் இந்த பித்தாயின் பிஞ்சகனை. இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த பாடல் எழுதிய நாட்களில் நமக்குள்ள நாம் உணர்ந்தது, அருளாளர்கள் நமக்கு உணர்த்தியது. இப்போ அதே பொருள், அந்த பொருள் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வேறு ஒரு பெயரில் மாற்றி கொடுக்குற மாதிரி தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் நமக்கு உணரப்பட்ட சத்தியங்களை எளிதாக எப்படி நாம் உணர்த்த முடியும் அப்படிங்கிற சிந்தனையில் உருவான பாடல் தான் அது. அதனால தான் சுந்தரருக்கு எப்படி சுவாமி பித்தா அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரோ அப்படி ஒரு உணர்வுல கேள்வி கூட அதான் இருந்தது. அந்த சொல்லில தொடங்கியது. பித்தா பிரைசூடி பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த தேவாரத்தோட முதல் அடி இருக்கு. அதே போல அந்த பாடல் வரிகளுக்குள்ள எனக்கு பித்தா என் பிஞ்சகனே அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகம், இந்த பிஞ்சகனே அப்படிங்கிறது நம்ம சிவபுராணத்திலையும் அந்த பிஞ்சகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த உள்ளடக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதல் அடி சொல்லிட்டீங்க, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடி எடுத்து கொடுத்தவர். அப்போ நீங்க நம் எம்பெருமான் சிவனை நண்பரா பாக்குறீங்களாங்கய்யா? எல்லாமாவும் பார்க்குறோம். அதில் இந்த பாடல் நமக்கு ஒரு நண்பர்கிட்ட தான் நம்முடைய எல்லாத்தையுமே நாம் மனம் விட்டு பேச முடியும். அப்போ இந்த பாடலை பார்த்திங்கன்னா ஒரு கதையோட்டத்தோடு இருக்கும். ஒரு வாழ்க்கை தொடங்கிய நிலையிலிருந்து, தாய் தந்தையிட்டேருந்து இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து, வாழ்க்கையில் சந்தித்தது, பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இதெல்லாம் கடந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீதாங்கிறத எனக்கு நீ உணர்த்திட்ட அப்படின்னு அவர் திருவடியில் போய் அடைக்கலமாகக்கூடிய ஒரு சின்ன கதையோட்டத்தோடு இது அமைஞ்சிருக்கும். அப்படி இது ஒரு கதையாக எடுத்து பண்ணணும்னு கூட ஒரு இயக்குனர் ரொம்ப ஆசைப்பட்டார்.
இந்த பாடலை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு கதையை அமைச்சு கடைசியாக இந்த பாடலோடு அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் மனித வாழ்க்கையில் எல்லாரும் சந்திக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்ட அதிகம் பகிர முடியும்னா ஒரு நண்பர்கிட்ட தான் பகிர முடியும். அப்படி ஒரு தோழமையோட இறைவன்கிட்ட கண்ணீர் மல்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை பாடல் தான் பித்தா என் பிஞ்சகனே. கண்டிப்பா. அதுல முக்கியமா அத்தா என் ஆருயிரே அம்பலத்தே ஆடிடவாராய், இதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன? இந்த அம்பலம் எங்க இருக்கு? வெளியில இருக்கிற அம்பலமா அல்லது நமக்குள்ள இருக்கிற அம்பலமா? அந்த வரியோட சேர்த்து அனுபவிச்சு பார்த்தா புரியும். பித்தாயின் பிஞகனே பிறவி பிணி அறுத்திடவாராய், அத்தாயின் ஆருயிரே அம்பலத்தில் ஆடிடவாராய், என் அம்பலத்தில் ஆடிடவாராய். நீ விளக்கம் சொல்ல தேவையில்லை. அது என்னுடைய இதயத்தில், என் மனசில் உன்னுடைய ஆட்டத்தை நீ ஆட வரணும். நானாக ஆடிய ஆட்டம் போதும் இந்த வாழ்க்கையில், அதனால் பட்டதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கும். இனி நீ வந்து எனக்குள்ளே இருந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டமும் அதனால் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையும் தான் எனக்கு வேணும்ன்றது தான் அந்த வரி உள்ளார்ந்து சொல்லக்கூடியது. இந்த பாடல் மட்டும் கேட்கும் போதெல்லாம், அந்த இறுதி வரிகளை கேட்கும் போதெல்லாம் கதறி அழுவணும் போல இருக்குது. அது ஏன் ஐயா? அது 2 இருமுனை காரணங்கள் தான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, அந்த பாட்டில் விளைந்த வார்த்தைகளுடைய மெய் தன்மை. இது ஒரு பூங்காவில் உட்காந்துக்கிட்டோ அல்லது இப்போ சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இதுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு கற்பனையினால் எழுதப்பட்ட பாடலாக இருந்தால் அதற்கும் ஒரு வலிமை உண்டு. நம்ம நல்ல திரைப்பட பாடல்களையும் கண்ணதாசன் பாடல்களையும் என்றைக்கு கேட்டாலுமே நமக்குள்ளே அந்த உருக்கத்தை உணர முடியும். ஆனால் இது வந்து அனுபவத்தினால் விளைந்த வார்த்தைகள். இதற்கு யார் முன்னோடின்னா, இப்போ சொன்னது போல் நம்முடைய தேவார ஆசிரியர்கள், தேவார மூவர், இவங்களுடைய பாடல்கள் என்னைக்கு பாடினாலும் எப்பொழுது பாடினாலும் அந்த உருக்கம் சற்றும் மாறாது. சளைக்கவும் சளைக்காது, கேட்கவும் ஆனந்தம், திகட்டாத பேரின்பம்னு சொல்கிறோம். அப்போ அதையெல்லாம் கண்டு கண்டு ரசித்து அதில் ஒரு துளியாக நம்முடைய அனுபவத்தையும் நாம் வந்து பதிவு செய்யணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அங்கே திருவருள் துணை இருக்கிறது. இது வந்து ஒரு முனை. மறுமுனை அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தை பொறுத்திருக்கிறது. அவங்களுக்குள்ளே எவ்வளவு தேடல் இருக்குது, இந்த பாடலில் வரக்கூடிய அனுபவங்களை அவர்கள் எவ்வளவு கடந்திருக்காங்க வாழ்க்கையில், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போதுமப்பா இந்த வாழ்க்கை, உன் திருவடி ஒன்று தான் எனக்கு நிஜம், இந்த இடத்த யாரால் தவிர்க்க முடியும் அல்லது யாரால் கடந்து போக முடியும்? அப்போ அங்கே கண்டிப்பாக கண்ணீர் வந்தே தீரணும். அது வந்து கேட்பவர்களுடைய தன்மையும் அதில் கலந்து இருக்குங்கிறது தான் எத்தனை முறை கேட்டாலும் அந்த உருக்கம் வருவதற்கான முக்கிய காரணம்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நேரடியான பதில் சொல்லணும்னா உங்களுடைய பக்தி தான் காரணம். நிச்சயமாங்க. இப்போ எனக்கு அந்த நிறைவான அந்த வரிகள், அது வந்து உன்னுடைய திருவடியே என்னுடைய சிரசின் மேலே வை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பட இருக்கும். அந்த வரிகளை மட்டும் எங்களுடைய நேயர்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? நிறைவில் இருக்கிற வரி. அதாவது பாடல் வரிகளை முதல்ல நான் பொருளோட என்னன்றது எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப உச்சத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த பாடல் நான் பாடுற முயற்சியை கூட பதிவில் எடுத்துக்கல. அந்த வார்த்தைகளோடு அதை நின்னது காரணம், நம்முடைய பக்தி பாடகர் சொற்றமிழ் செல்வர் சோலார் சாய் அவர்கள் அந்த பாடலை ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அதனால் இந்த பாடலுக்கு இசையும் பெருசாக தேவை இல்லை அப்படின்னு தான் நினச்சோம். அதாவது கருவிகள். அதனால தான் ஒரு உடுக்க யோசை மட்டும் அதில் முழுக்க பயணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சித்தர் பாடல் வகையில் எங்கேயோ ஒரு ஹரிச்சந்திர மயானத்தில் அப்படி கேட்கக்கூடிய ஒரு உணர்வோடு அந்த உண்மையை தொடணுங்கிறது தான் நாங்கள் சிந்தித்தது. அதனால தான் அதில் பெரிய இசைக்கருவிகள் இருக்காது, சங்கநாதம் இது போல தான் இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற வரி வந்து இப்போ அந்த பாட்டுக்குள்ளே பயணித்து ஒவ்வொன்றையும் கடந்து அங்கே போனால் தான் அந்த உணர்வோடு பாடவே முடியும். ஆனால் அங்கே கேட்குற விண்ணப்பம் என்னென்னா, ஆடும் உன் திருவடி என் சென்னியில் நீ வந்து சூடும் நாள் என்னாளோ, இதுதான் வந்து கேட்கிறது. ஏன் அந்த பிரார்த்தனை நமக்குள்ளே விளைந்ததுன்னா, நமக்கு எல்லாமே திருவாசகம்தான். அதனால தான் திருவாசக பித்தர் அப்படின்னு இந்த பிறவியில் அழைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்தார். அதில் மணிவாசகருக்கு கிடைக்க பெற்ற உயர்ந்த ஒரு தீட்சையாக இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு சொல்கிறார். அப்போ 2 திருவடியையும் குருநாதர் தூக்கி தலையில் வச்ச மாத்திரத்தில் அதுவரையிலும் இதுதான் எனக்கு துணை,
தாய் தந்தை துணை அல்லது கணவனுக்கு மனைவி துணை, இப்படி உலக பந்தங்கள்லாம் துணைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த என்னுடைய மாய திரை விலகியது. அப்போ புரிஞ்சது மெய்யான துணை நீ மட்டும்தாங்கிறதுன்னு சொல்லுவார் அந்த பூவல்லி கொய்யாம பாட்டில். அப்போ அந்த திருவடி தீட்சையினுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும், அதை இறைவன் நமக்கு உணர்த்துவாரா அப்படிங்கிற ஒரு ஆசை அல்லது ஒரு விண்ணப்பம் தான். ஆடும் உன் திருவடி என் சென்னியில் சேவடியில் சூட்டிட வாராய், அதற்கு நீ வர வேண்டும்னு ஒரு பிரார்த்தனையோடு அந்த பாட்டை முடிச்சிருப்போம். பட்டினத்தாருடைய பாடல், தாய்க்கான பாடல் இருக்கும். அந்த பாடலை கேட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி அது ஒரு பயங்கர கலக்கமாக இருக்கும். முற்றும் துறந்த பட்டினத்தாரே அவருடைய அம்மாவுக்காக அப்படி அழகாக அந்த பாடல், அதை எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு உருக்கமாக, அவ்வளோ ஒரு தாயினுடைய அன்பு சம்மந்தமாக இருக்கும். அதே போல் அந்த தாய் அன்பு நான் பல இடங்களில் திருவாசகத்துலேயும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கு. அதனால தான் அவருக்கு மணிவாசகர் அப்படின்றதே பேர் அப்படின்னு தோணும். இந்த பாடலையும் அதே போல் ஒரு அந்த பட்டினத்தாருடைய அந்த பாடல்களினுடைய அவ்வளோ தாக்கம், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அழகு வரும். ஈழத்துல எல்லாம் அந்த சிவபதம் அடைந்த அந்த சடங்குகள் செய்கிற நேரத்தில் இந்த பட்டினத்தார் பாடலை கண்டிப்பாக பாடுவாங்க. அந்த மாதிரி பாராயணம் செய்கிற வழக்கமெல்லாம் உண்டு. அது போல் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். அந்த ஒரு உணர்வை இந்த பாடல் கொடுத்தது. ஒரு மாதிரி அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கேட்டதால அது இன்னும் ரொம்ப வீரியமாக எனக்குள்ள இருக்கு அந்த பாடலுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வரிசையே எடுத்துக்கோங்களேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட திருவாசகம், அதற்கு பின்னால் வந்த பக்தி இயக்கத்தில் வந்த நம்முடைய பட்டினத்தானுடைய பாடல்கள், இப்போ இந்த நூற்றாண்டில் நாம் எழுதி பாடிய ஒரு பித்தாயின் பின்னிகை, இந்த எல்லா பாடலுக்குள்ளேயும் ஒரு தன்மை நம்மை உருக்குகிறதுன்னா அதற்கு ஒரே ஒரு பெயர், மெய்த்தன்மை என்று பெயர். அந்த மெய் எங்கெல்லாம் இருக்கிறதோ, சத்தியம் எங்கே இருக்கிறதோ அது நிச்சயம் இதயத்தை தொடும். மற்றது ரசனைக்குரியதாக இருக்கும், அவ்வளவுதான். அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு இன்பம் இருக்கும், தலையசைப்போம், ரசிப்போம், அப்புறம் கடந்து போயிடுவோம், அவ்வளவுதான் அந்த பாட்டு செய்யும். ஆனால் அதை தாண்டி இதயத்தை தொடக்கூடியதுக்கு ஒரே காரணம் அதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மை மட்டும்தான். அடுத்தது கண்டிப்பாக இந்த பாடலினுடைய முதல் வரிகள்லேயே பிஞ்சகன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. கண்டிப்பாக அது நம்ம சிவபுராணத்தில் தான் பார்க்குறோம். இந்த சிவபுராணத்தினுடைய வரிக்கு வரி விளக்கம் அப்படி என்பதை கண்டிப்பாக இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிவபுராணத்திலேயே அந்த நிறைவான பகுதிகளில் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். நாம் சிவபுராணத்தை எல்லாம் படிக்கிறோம், பாடமாக்குறோம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வரிகளுக்குள்ளே இருக்கிற தன்மை என்ன அப்படிங்கிறது எங்களுடைய நிறைய நண்பர்களுக்கு, நிறைய இதயங்களுக்கு, நிறைய உறவுகளுக்கு புரிதலுக்குள்ள இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வரிக்கு வரி விளக்கம் என்பதுக்கு முன்னதாக எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்குது. சிவனை தொட்டால் நமக்கு நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் சேர்ந்து வந்துடும், சில பிரச்சனை, காசு வராது, நாம் எல்லாவற்றையும் விட்டு பற்றற்று வந்துருமோ, அதனால சிவனிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த சிவபுராணம் மூலமாக சிவனை நெருங்கிறது அப்படிங்கிறது இந்த பயத்தை எல்லாம் குறைக்குமா? இது எதுக்காக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத, முதல்ல இதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க ஐயா. அது இது 2 பாடல்களில் நான் உணர்றதை சொல்கிறேன். இதே கேள்வி இன்னைக்கு மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலையும் இருந்திருக்கிறது. இப்படி சிவபெருமானை தேடியே போகிறீங்களே, அப்படி பெருமான் உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு திருவாரூர் தேவாரத்தில் அழகாக சொல்லுகிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. முதல் வார்த்தையே பொன். ஆனால் ரொம்ப கவனமான ஒரு சொல் அங்கே கையாடல் இருக்கும். அந்த விகுதி சொல் உம்முங்கிறதோட சேர்த்து சொல்லியிருப்பார். பொன்னைன்னு சொல்லியிருந்தாருன்னா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அப்போ அங்கே என்னென்னா, ஒரு நல்ல தாய் தன்னுடைய குழந்தைக்கு எது சரி எது கூடாதுன்னு பார்த்து தான் கொடுப்பாள். அந்த குழந்தைக்கு அவ்வளவு உடம்புக்கு ஆகாத ஒரு பொருள்னால் அந்த குழந்தை எவ்வளவு அடம் பிடிச்சாலும் தரமாட்டான். அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் நல்ல பொருளை திணித்து அவளுக்கு ஊட்டி விடுவாள். அப்போது ஒரு தாயினுடைய குணமே இப்படி இருக்கும் பொழுது, தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, எது நல்லதோ அதை அவசியம் நமக்கு, ஏன்னா அதை நம்பித்தான் நாம் அவர்கிட்ட போகிறோம். என்னால் என் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியவில்லை, எனக்கு சில அந்த முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் தோல்விகள் வருகிறது, தடுமாற்றம் வருகிறது. அப்போ தான் இறைவனை ஒருத்தர் தேடுறோம். எல்லாமே நமக்கு சரியாக நடந்தால் கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இறைவன்கிட்ட ஒப்படைச்ச உடனே சார்ஜ் அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ இனி உனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத நான் பார்த்து செய்கிறேன்னு செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது பொன்னை தருவார்,
ஆனால் கூடவே மெய்ப்பொருளையும் கூட்டி தருவார். அதனால தான் அந்த விகுதி. அந்த மெய்ப்பொருள் என்பது அந்த ஞானம், பக்குவம் எல்லாமே. இதை சுந்தரருடைய தேவாரம் நமக்கு முதல் சொல்லிலேயே சொல்லுகிறது, உன்னும் மெய்ப்பொருளும் தருவான். அப்புறம் நிறைய சான்றுகள் இருக்குது. சிவபெருமானுடைய நண்பரே குபேரன் தானே. அப்போ அவரை விட செல்வம் வேறு யார்கிட்ட இருக்க முடியும்? சங்கநிதியும் பதுமநிதியும் ரெண்டுமே வச்சிருக்கிறவர் அவருக்கு தோழர்னும் பொழுது, நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றில் எடுத்து பார்க்கும் பொழுது இளையான்குடி மாறனாயனுடைய வீட்டில் அவ்வளவு செல்வங்களை கொண்டு நிரப்பினார் என்றதெல்லாம் தேவையானதை இறைவன் அவசியம் தருவார். அதை தாண்டி நமக்கு அது தாமதமாகிறது அல்லது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அது நடக்கலை அப்படின்னும் பொழுது இறைவன் நமக்கான ஒரு செய்தி அதில் வைத்திருக்கிறார். நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு வரணும். இப்போ எனக்கு இதில் ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, நம்ம இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு உதவி செய்தார் அவருடைய அந்த கதையில அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவரே இல்லறமாத்தானே காட்சி கொடுக்கிறார் இல்லையா? உமையொரு பாகனாக இடபவாகன மூர்த்தியாகத்தானே எத்தனை முறை காட்சி கொடுக்கிறார். தனித்து இல்லையே அவர். சுவாமியே அப்படி இல்லைன்னும் போது அப்போ பக்தர்களை எப்படி அவர் இல்லறத்துலேருந்து வெளியவான்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது, நம்முடைய நெறி துறவு நெறியும் அல்ல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிறது தான் சம்பந்தருடைய தேவாரம் சொல்லுகிறது. அப்போது இந்த மண்ணுலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு என்ன இருக்கோ ஆனந்தமாக வாழ்வதற்கு வழி சொல்லுவது தான் நம்முடைய நெறி. அப்போ துறவு இதில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விதி விலக்குகள் உண்டு. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய மடங்கள், சைவ மடாலயங்கள் அவங்க முழுக்க தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கையை சைவ பணிக்காக கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதிவிலக்காக துறவு உண்டு. ஆனால் விதிவிலக்காகத்தான் இங்கே துறவே தவிர அடிப்படையில் நம்முடைய சைவ நெறி இல்லறத்தைத்தான் போதிக்கிறது. அதுலேயும் 63 காட்சி தந்த பெருமான் அப்படித்தான் வருகிறார். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி கொடுத்து இறைவனுக்கு அமுது படைத்தவருக்கு காட்சி தந்த பொழுது உமையொரு பாகனாக மட்டும் வராமல் உடன் முருகப்பெருமானையும் அழைத்து காட்சி தருகிறார். அப்போது அந்த குடும்பம் எவ்வளவு முக்கியங்கிறத அவர் வாழ்ந்தே நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இல்லறத்திலிருந்து விலக்கிடலாம் அல்லது சிவனை கும்பிட்டா கஷ்டங்கள் வந்துடும், பணம் கிடைக்காது, இது எல்லாமே பொய். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த நாளை அவனே தேர்ந்தெடுத்து நமக்கு பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் கடாட்சத்தையும் கொடுத்துருக்கிறான். இந்த நேரத்தை, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கும் கொடுத்துருக்கிறீங்க, எங்களுடைய நேயர்களுக்கும் கொடுத்துருக்கிறீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த பிரபஞ்ச பொருளான சிவனுக்கும் ஈசனுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அம்மா. திருச்சிற்றம்பலம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்